எளிய ஒரு தானியம் வந்து கம்பு. இந்த கம்பு வந்து பல காலம் நாம் வந்து சாப்பிட்டுட்டு வந்த உணவு. கடந்த ஒரு 50 ஆண்டுகள் 60 ஆண்டு காலமாக ஒதுக்கி வச்சுருக்கோம். தினமும் வந்து ரொம்ப ஏழைப்பாளைங்க சாப்பிட்றது, பிரியாணவர்கள் சாப்பிட்றது வந்து அதை ரொம்ப தவறாக நினைச்சோம். தானியங்கள் எல்லாம் சிறுதானியங்கள் எல்லாத்தையும் எடுத்தோன்னா அதுக்கு முதல் ரேங்க் கொடுக்கணுன்னா கம்புக்கு தான் கொடுக்கணும். அந்த அளவுக்கு சத்து வந்து கம்பில் இருக்குது. கம்பில் பார்த்திங்கன்னா ஒரு கம்பு அரிசியும் எடுத்துக்கிட்டு இந்த பக்கம் ஒரு வெள்ளை அரிசியும் எடுத்துக்கிட்டு அரிசிச்சோரையும் கம்பரிசி சோறையும் ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா வெள்ளரிசி சோறை விட 8 மடங்கு கம்பரிசியில் இரும்பு சத்து அதிகமாக இருக்குது. இந்த கம்பங்கூழ் மோர் வெங்காயம் சேர்ந்த ஒரு கலவையான ஒரு உணவுக்கு ஒரு மிகப்பெரிய சிறப்பு இருக்குது. கம்பங்கூழுக்கு மிக அருகில் கூட இந்த உணவுகள் எதுவுமே இருக்க முடியாது. அந்த அளவுக்கு சிறப்பான ஒரு கூழ் வந்து கம்பங்கூழ். அதை வந்து கண்டிப்பாக ஒவ்வொரு வீடுகளிலும் வந்து வாரத்துக்கு 2 முறையாவது சாப்பிடணும். அந்த கம்பங்கூழில் நம்ம சேர்க்கக்கூடிய மோர் இருக்க